ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று ஆங்கிலம் 15 ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை. இன்று காலை 8:25 வரை அமாவாசையானது நிறைவி வருகிறது. நேற்று அமாவாசை 2 தினங்கள் சேர்ந்து வருகின்ற அமாவாசை என்று நேற்று பார்த்தோம். மேலும் கரிநாள் கூடி வருகின்ற சனீஸ்வரமூர்த்தி இப்படி அமாவாசையும் கரிநாளும் கூடி வருகின்ற நாளிலே பிறந்தார், அவதாரம் எடுத்தார் என்பதே எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் இன்று மாதுளை பழத்தின் மேல் தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் செய்து மாதுளம் பழத்தை தானம் கொடுத்தால் எப்பேற்பட்ட புத்திர தோஷங்களும் நீங்கும். குழந்தை இருக்கிறது, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று நினைப்பீர்கள். இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். எதிர்காலத்திலே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் சுற்றத்தார்க்கு இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான ஒரு கவலை இருந்தால் நீங்கள் செய்கின்ற தான தர்மத்தினுடைய பலன்களும் அவர்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது யோகம் என்றால் என்ன? சாதாரணமாக யோகம் என்பது 27 விதமான யோகங்கள். நட்சத்திரங்கள் எப்படியோ அப்படி 11 விதமான கரணங்கள். இவை தவிர நமது ஜாதக கட்டத்திலே சில கிரகங்கள் அமைந்த இடத்தை வைத்துதான் யோகங்களை குறிப்பார்கள். அதை பற்றி நாம் விளக்கமாக முன்பு பேசியுள்ளோம். மரண யோகமும் யோகம்தான். அதை கொண்டாடுவோமா? இப்படி மரண யோகத்தை எப்படி தவிர்க்கின்றோமோ அதுபோல சில யோகங்களை எல்லாம் மிக ஜாக்கிரதையாக, இன்று ராகு காலம், நாகவகரணம் இப்படி இருப்பதால் இன்று எப்பேற்பட்ட நாகதோஷத்தையும் தீர்க்கின்ற நல்ல நாள். இப்படி ராஜயோகம் என்பது வேறு. ராஜயோகம் என்றால் என்ன? அவன் பெரிய உயர்ந்த நிலையிலே அரசனாக இருக்கும்பொழுது பொது ஜனங்கள், ஜீவராசிகள், பசுக்கள், பட்சிகள், ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் உணவு, தண்ணீர் வசதி இவைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய சதா சர்வகாலமும் இறை சிந்தனை, தானம், தர்மம் இவைகளை செய்து வாழ்ந்தவன்தான் அரசன். அந்த அரசர்கள் ஆண்ட காலங்களை பார்த்தால் ஒவ்வொரு அரசரும் 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள். தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் ஆண்டார். அந்த மாதிரி தர்மங்கள் செய்து கொண்டே எங்கு கேட்டாலும் தான தர்மங்கள் யாரும் வாங்குவதற்கு இல்லை. ஆனாலும் தனக்கு விஸ்வாமித்திர மகரிஷி என்கின்ற ஒரு குருவை வைத்து தான் செய்தார். இதனால் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் ஒரு குரு தேவை. குருவானவர் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு சீடர்களை கலியுகத்தில் தேடி பிடிப்பார். அந்த நிலைமைக்கு குரு வந்துவிட்டார். ஆனால் சீடர்கள் அவர்களை கண்டு கொள்வதே இல்லை. இவன்தான் குரு என்பதை நம்புவதும் இல்லை, புரிவதும் இல்லை. இதுதான் மாய சூக்ஷம நிலைமை. இப்படி அரசாங்கத்தில் வேலை பார்ப்பதும், அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள், யானைப்படை இருந்தது முக்கியமாக. அப்புறம் குதிரைப்படை, தரைப்படை இருந்தது. இன்று யானைப்படைக்கு வழி இல்லை. ஆனால் யானைக்கு பின்னாலே பூனைப்படை வந்துவிட்டது. பழமொழி, முதுமொழி சொல்வார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. இப்பொழுது பூனைப்படை வந்துவிட்டது. இது கலியுகத்தினுடைய கட்டாயம். இப்படி கலி புருஷனான இன்று சனீஸ்வரர் பிறந்த நாள். கரவீர விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வணங்கி கரும்பு சாறு மற்றும் வெள்ளை நிறமான உணவுகள், இடியாப்பம், இட்லி, தத்தியன்னம் என்கின்ற தயிர் சாதம், இப்படி வெள்ளை நிற உணவுகள், தேங்காய் சாதம் இவைகளை தானம் கொடுப்பது எப்பேற்பட்ட புத்திர தோஷம், நாகதோஷம், சிலருடைய பார்வை தோஷம் இப்படியெல்லாம் நீங்கும். அதனால் அந்த காலத்திலே அரசர்கள் இருந்தார்கள். ராஜ்யத்தில் நல்ல விதமாக நடத்துவதற்கு உதவியாக ஆலோசகர்களாக மந்திரிகளும் இருந்தார்கள். இப்படி பொருளாதாரத்தை மிக கவனமாக நிர்வகித்த மந்திரிகள் தான் இன்று இந்த காலத்திலே நாம் சொல்லுகின்ற நிதி அமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இல்லை முக்கியமாக ராஜாக்களாக இருந்தவர்கள் தான் பிரதம மந்திரியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் கலியுகத்தினுடைய வாழ்க்கை சக்கர சுழற்சி. ஆகையினால் எல்லோரும் மந்திரியாகவோ ராஜாகவோ ஆக முடியாது. பழைய ஜென்மத்திலே, பழைய காலத்திலே விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்வோமே, இதுதான் இன்று மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றது. அதுதான் புனரபி ஜனனம், புனரபி மரணம். நாம் ஒரே ஆலயத்தில், ஒரே ஊரிலே, ஒரே கைங்கரியம் செய்து கொண்டு இருப்போம். அது நல்லதுதான். ஆனாலும்
அந்த கைங்கரியங்கள் எத்தனை காலம் வரை செய்ய வேண்டும், அடுத்த இடம் எங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு குரு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் உதாரணமாக பல இடங்களுக்கு செல்கின்றீர்கள். அது உங்களுடைய சுற்றுப்பயணமாக, உல்லாச பயணமாக கூட இருக்கலாம். அதை முறையாக நீங்கள் அந்தந்த ஊரிலே உங்களுடைய பயணங்கள் செல்லும்போது ஒரு குருவை கேட்டு, இந்த ஊரிலே என்ன ஆலயம், என்ன செய்கின்ற முறை, என்ன தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு செய்தால், அந்த ஊருக்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்றால் போன பிறவியில் ஜென்மத்தில் ஏதோ ஒரு காலத்திலே அங்கு நீங்கள் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் எதிர்காலத்திலே அங்கே பிறக்குகின்ற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், முன்கூட்டியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த இடத்தை பார்வையிட நேர்கின்றது. இதில் பெரிய சூட்சமும் இருக்கிறது. இது யாருமே தெரிந்து கொள்வதில்லை. நாம் ஏதோ சுற்றுலா சென்றோம், சில நாட்கள் அங்கே கழித்தோம், திரும்பி வந்தோம். ஆனால் மீண்டும் பிறந்தால் கலியுகமானது மிக மிக கடுமையான சோதனை. அந்த சோதனைகள் எல்லாம் வெல்வதற்கு ஒரு சித்தன் இருந்தால் மட்டும் எப்பேற்பட்ட சோதனையையும் தாங்கக்கூடிய வைராக்கிய மனமும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானே தவிர தானாக ஏற்று சமாளிப்பது மிக மிக கடினம். இப்படி நமது முன்னோர்கள், அதாவது நல்லவர்கள் சொல்லி வைத்த விட்டு சென்ற காரியத்தை தொடர்ந்து செய்வதே நன்மையை தரும். இப்படி சோமவார அமாவாசையானது கரிநாளுடன் சேர்ந்து வருவதால் இப்பொழுது நாம் பார்க்கும்போது 32 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு நாள் வந்தது. இப்படி கரிநாள் கூடும் அமாவாசை அன்றுதான் யார் பிறந்தார் என்றால் சனீஸ்வரமூர்த்தி பிறந்தார். இப்படி கரிநாளும் அமாவாசையும் கூடுகின்ற நாளிலே சனீஸ்வரமூர்த்தியை வழிபட்டு கருப்பான உணவுகள், நேற்று சொன்னமே, மங்குஸ்தான் பழம், திராட்சை பழம், நாவல் பழம் இவைகளை தானம் கொடுப்பது, அதை மட்டுமல்லாமல் கருவேப்பிலை பொடி சாதம், சனீஸ்வருக்கு பிரீத்தியான எள் சாதம் இவைகளை எல்லாம் படைத்து தானம் கொடுப்பதும் நமது கர்ம வினைகளை தீர்க்கலாம். எப்பொழுதும் நமது புண்ணியத்தையோ பாவத்தையோ எதையோ நீங்கள் அதிகமாக சேர்த்து கொண்டாலும் அதற்கும் பிறப்பு உண்டு. பாவம் தனி கணக்காக சென்று கொண்டே இருக்கும். அதை ஒரு தானமோ தர்மமோ கொடுத்து விட்டு நிவர்த்தி செய்ய முடியாது. புண்ணியம் தனி வழியில் சென்று கொண்டே இருக்கும். உதாரணமாக ரயில் பாதை போல் சென்று கொண்டிருக்கும். இதுவும் அதுவும் கணக்கு சரிபார்ப்பது இல்லை. இது தனியாக சென்று கொண்டிருக்கும். புண்ணியத்தின் பலன் சௌரியமாக இருக்கும், பாவத்தின் பலன் சந்தோஷமாக. புண்ணியத்தின் பலன் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நல்ல வீடு, பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை. பாவத்தினுடைய பலன் வியாதிகள், நோய் நொடிகள், கஷ்டம், கவலை, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, அமைதி இல்லாத நிலைமை. உதாரணம், இதில் பல கோடி இருக்கின்றது. இப்படி பல இடங்களிலே குறிப்பாக முதல் மாதம் ஆனி மாதத்தில் முதல் தேதி திருப்போரூர் கிளிவன் வந்து முருகனுக்கு ஏற்ற உணவு வகைகளை படைத்து செவ்வாழைப்பழம் தானம், தினை மாவு, தேன் கலந்த பிரசாதங்களை படைத்து தானம் கொடுப்பதால் காவல் துறையினருக்கு ஏற்ற நல்லதாக அமையும். இப்படி தொடர்ந்து கடந்த 3 மாதங்களாகும். புரட்டாசி மாதம் வரை காலசர்பதோஷத்திலே கிரகங்கள் இருப்பதாலும் ஜோதிஷம் கணிப்பதோ சொல்வதோ மிக கடினமாக இருக்கும். அதற்கான பயிற்சிகள், ஆன்மீக தான தர்மங்கள், நித்தியமும் பிராணாயாமம், காற்றை மூச்சுக்காற்றை உட்கார்ந்து உள்ளிழுத்து அதை கும்பகம், ரேசகம், பூரகம் என்கின்ற முறையிலே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நின்ற நிலையிலும் இப்படி ஒரு பிராணாயாம தத்துவம் உள்ளது. சரியான ஒரு குருவை வைத்து இவற்றை கற்றுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டும். இவையினால் ஆரோக்கியமானது வலுப்படும். இந்த இருதயமானது லப் டப் என்கின்ற ஒலியை கொடுப்பது இல்லை. பழைய காலத்திலே, ஆரம்ப காலத்திலே புகை இன்ஜின், ரயில் இன்ஜினுடைய நீராவியால் ஓடுகின்ற இன்ஜினிலே என்று சீறுகின்றது. இப்பொழுது அது பெரிய லெவலில் வராது. இப்பொழுது நமது வீட்டிலே அரிசியை வேக வைக்கின்ற, சமையல் செய்கின்ற குக்கரை எடுத்துக்கொண்டால் ஒரு சவுண்டு வருகிறதே, சப்தம், அதை போல உஷ் என்று சீரும். அதை நீங்கள் கவனமாக ஸ்டெதஸ்கோப் வைத்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர இது டிப் டப் லப் டப் என்பது கிடையாது. இப்படி நீங்கள் ஒலியை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன, அது எவ்வளவு வேகமாக எத்தனை முறை துடிப்பதாக ஒரு சிறிய குருவிக்கு
ஒரு நிமிடத்தில் பல ஆயிரம் முறை இதயம் துடிக்கின்ற தேன் சிட்டுக்குருவிகளும் உண்டு. இப்படி இருதய துடிப்புக்கும் வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு இருதய துடிப்பும் ஒரு நாளையோ ஒரு நிமிடத்தையோ ஒரு காரியத்தையோ கணித்து கொண்டே இருக்கும். இதுதான் கால பைரவ லோகத்தில் எழுதி வைக்கின்ற ஒரு கால பைரவ கணக்கு. இப்படி நாம் 1000 கோடி சித்தர்களை தெரிந்து கொண்டு இருந்தாலும், சித்து வேலைகளை தெரிந்து கொண்டு இருந்தாலும், அண்ணாமலையை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்று நமது வாத்தியார் சொல்லி கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது எத்தனையோ பேருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமலும் பல காரணத்தால் அதை தள்ளி போட்டு பெரும் குற்றங்கள் தவறுகள் செய்வதாலும் அவற்றுக்கு நிவாரணம் தருவது புத்திர காமேஷ்டி தரிசனம். திருவண்ணாமலையிலே செங்கம் ரோடு செல்கின்ற 2 ரோடு பிரிகின்ற இடத்திலே வி போல ஒரு இடத்திலே வாய்க்காலுக்குள்ள மதகடி இருக்கும். அதன் முன்பு நின்று மலையை தரிசனம் செய்தால் அதுதான் 5 முகமாக தெரியும். புத்திர தோஷ புத்திர காமேஷ்டி தரிசனம் ஒன்று. இப்படி புத்திர தோஷம் இல்லாமல் இருப்பதற்கும் கருவளச்சேரி கற்பரச்சாம்பிகை, அதாவது திருக்கருகாவூர், கருவளச்சேரி, இப்படி எத்தனையோ பல இடங்களிலே திரு ஆலங்காடிலே புத்திர காமேஷ்டி தீர்த்தம் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஈசன் புத்திர காமேஷ்டீஸ்வரர். சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயில் உள்ள அற்புதமான சக்தி வாய்ந்த தீர்த்தமே புத்திர காமேஷ்டி தீர்த்தம். சொல்லிக்கொண்டே போகலாம். கேட்டுக்கொண்டே அவரவர்கள் வேலையை இதை மறந்துவிட்டு செய்கின்றார்கள். காலங்களானது மீண்டும் நமக்கு ஞாபகத்திற்கு வராது. இப்பொழுது பல இடங்களுக்கு யாத்திரைகள், பயணங்கள், மலைஸ்தலங்களிலே பயணம் கொள்கின்றவர்கள் மலைவாழ் ஜனங்களுக்கு மிகவும் அந்த வனதேவதையின், அங்கே நாகதேவதைகள், வனதேவதையுடைய ஆசிகள் இருந்தால்தான் மலையில் வாழ முடியும். அவர்களுக்கு அந்த அளவுக்கு தெய்வ சக்தியும் பக்தியும் உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தனி விதமான ஒரு குரு அங்கே உண்டு. அவர்களுக்கு தேவையான அந்தந்த சூழ்நிலை தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்க அவர்களுக்கு நல்ல உடை, பாய், படுக்கை, கம்பளி, குளிர்காலத்திலே கடுமையான குளிர்களை சந்திக்கும் நேரத்திலே நீங்கள் கொடுக்கின்ற கம்பளி அவர்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருந்து உங்களுக்கு ரக்ஷா சக்திகளை, காப்பு சக்திகளை கொடுக்கும். கம்பளி தானம், ஆடை தானம், அன்னதானம். அந்த ஊரிலே ஏழைகளுக்கு மலையில் ஓரத்திலே சாலை ஓர, அதாவது சாலை பணிகள், போக்குவரத்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களும் தகுந்த அங்கே முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலமாக நல்ல வயிறார சாப்பாடு, நல்ல கூல்ட்ரிங்க்ஸு இவைகளெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை படுத்துங்கள். ஏனென்றால் மறுபடியும் அங்கே செல்வது என்பது நம் கையில் இருக்காது. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் யாத்திரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுலா இருந்தாலும் யாத்திரையாக மனதில் செய்து கொள்ளுங்கள். இப்படி சில பேர் ஒருத்தருக்கு வைத்தால் அந்த பேரே யோகமாக இருக்கும். ஆனால் அதே பேர் ஒருத்தரை தலைகீழாக மாற்றிவிடும். இப்படி இருக்கும்பொழுது அந்த பெயரை எண் கணித சாஸ்திரப்படி ஒரு குரு மூலமாக மாற்றலாமா வேண்டாமா, எப்படி மாற்றி அமைப்பது, என்ன செய்வது, செய்த இவ்வளவு நாளாக செஞ்சிட்டோமே என்ன பண்ணுவது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் ஏற்ற நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு கரிநாள் கூடிய அமாவாசை ஆகினால் நல்ல சுப காரியங்களை தவிர்த்து விடுவது தான் நல்லது. ஆகினால் தர்ம காரியங்களுக்கு நாள், நட்சத்திரம், யோகம், கரணம் கிடையாது. இப்படி ராஜயோகம் என்பதால், ராஜயோகம் என்பது உண்மையாக தான தர்மங்கள் கொடுத்து ஜனங்களையும் பிராணிகளையும் பட்சிகளையும் கவனிப்பது தான் ராஜயோகம். ராஜபோகமாக, அதாவது போகம் என்பது கண்டு கழித்து உண்டு கழித்து சந்தோஷம் அடைவது ராஜபோகம். எது என்பதை நீங்களே தான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ராஜயோகம் வேண்டுமா, ராஜபோகம் வேண்டுமா? ராஜயோகம் என்றால் மிக மிக புனிதமான ஒன்று. யாக, யக்ஞ, ஹோம, அன்னதான, நித்திய கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை இவையெல்லாம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் அரசமரத்திற்கு அஸ்வவிருட்சம் மூலதோ பிரம்மரூபாயா, மத்தியதோ விஷ்ணுரூபிணே, அர்க்கதோ மேலே நுனியில சிவரூபாயா, ஸ்ரீ விருட்சராஜாய தே நமகா. இப்படி 3 சக்திகளும் நிறைந்திருக்கின்ற அது பலரால் நடப்படாமல் தானே முளைத்து ஒரு பட்சிகளால், பறவைகளால் அங்கே வந்து விழுந்த மரத்தினுடைய விதை
அநேகமாக பல இடங்களிலே தானே முளைத்து பல வருடங்களாக இருக்கும் அஸ்வமரத்தை, அதாவது அரச மரத்தை பார்த்திருப்பீர்கள். அரச மர தரிசனமே நமது பல கோடி பாவங்களை தீர்க்கும். அரச மரத்தினுடைய காற்றில் தீராத நோயும் தீரும். அரச மரம் வலம் வரும்பொழுது நமக்கு சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அதனுடைய இலைகளுடைய சத்தம், காரணத்தை உறவிக்கும். நமக்கு அதில் ஈடுபாடு, அதனுடன் நம்ம ஐக்கியமாக வேண்டும். அதுதான் மூன நிலை. மௌன நிலை வேற, மூன நிலை. இதை ஒரு சக்தி உபாசகர் மூலம் கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக குறைந்தது ஒரு மண்டலமேனும், அம்பாள் பூஜை என்று சொல்வார்கள், சக்தி உபாசனையை மேற்கொள்ளுங்கள். அந்த மாதிரி செய்தால்தான், சக்தி உபாசனையில் சிறந்தவர்கள்தான் நமக்கு தெரிந்த ஆதிசங்கரர் பகவத்பாதால், காஞ்சி பரமாச்சார், நமது வாத்தியார், இப்படி பல. ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியையே தனது மாதாவாக சக்தி உபாசனை சிறந்து இன்றும் நம்முடன் இருக்கின்றார். எந்த மகானும் உடலை மட்டும் மறைத்து கொள்கின்றார். அவருடைய ஆசிகளை எல்லாம் பல லட்சம் கோடி வேகத்திலே, அதிவேகத்திலே நமக்கு திருப்பி கொண்டு இருப்பதனால்தான் அவன் சித்தன். இந்த சரீரமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இரவல் வீடு. உள்ளே குடியிருக்கும் அந்த உயிர், அந்த ஆன்மா என்பது, இது வாடகைக்கு வந்த வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது மீண்டும் இதுபோல் ஒரு உடலில் நுழையாமல் அந்த இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு அல்லது குரு சொல்லுகின்ற இடத்திற்கு குரு மூலமாக கோடி ஜென்மம் நான் எடுப்பேன், குரு உந்தன் அருள் இருந்தால் என்று நமது வாத்தியார் சொல்வார். குருவே, உன்னுடைய அருள் இருந்தால் எத்தனை கோடி ஜென்மம் இருந்தாலும் நீ கொடுத்தால் நான் எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். இப்படி ஜென்மத்தை எல்லாம் வேண்டாம் என்று நீக்குவதற்கு தான தர்மங்கள் மூலமாகவும், சென்னை குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள துவாரபாலகரை மனமுருகி வேண்டி பிறவி இல்லாத வாழ்க்கையை கொடு என்று. ஆனாலும் அதாவது நம்ம சொன்ன பந்தம், பாசம், பற்று இவைகளை முழுமையாக அறுத்து விட்டால்தான் அங்கே சொல்வதற்கு அருகதை. மீண்டும் அதை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன், இது செய்ய வேண்டும், இந்த கடமை இருக்கும், இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சம்சார சுழற்சியில் சுழலிக்கொண்டு அப்படித்தான் மாறிவிடுகின்றார்கள். இப்படி நீங்கள் இன்றைய காரியங்களை கரும்பு சாறு தானம் கொடுத்து நன்றாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இதை பல பேருக்கும் கொடுப்பதால் என்ன, இப்பொழுது பல செய்தித்தாள்கள், அந்த செய்தித்தாள் மூலமாக எத்தனையோ செய்திகளை நீங்கள் பெற்று வருகின்றீர்கள், படித்து தெரிந்து கொள்கின்றீர்கள். கல்வி மூலமாக கல்லூரி பள்ளிகளிலே சில விதமான கல்விகள் தெரிகின்றன. ஆனால் ஆன்மீகத்தை பல இடங்களிலே ஆன்மீக சாலை என்று ஒன்று இருந்தது. இப்போதெல்லாம் நவீன காலம், இப்படி செல்ஃபோனில் யூடியூப்பில் போகிறது. இதை பல பேருக்கு கொடுப்பதும் பெரும் தர்மம். உங்களால் நேரடியாக ஒருவரை போய் பார்க்க முடியாது, முன்பின் தெரியாதவரிடம் எப்படி சொல்வது? இதை போய் யார் கேட்பாங்க? நம்மளெல்லாம் சாமியார்னு நினைப்பாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினைப்பாங்க. ஆகையினால இப்படி பல பேருக்கு பகிர்ந்து கொடுப்பதும், அவர்கள் சொல்வார்கள் மனமாற, யாரோ ஒருத்தன் புண்ணியவான் இந்த செய்தியை எனக்கு அனுப்பிச்சி வைக்கலைன்னா நான் இன்னைக்கு ஏமாந்துருப்பேன்யா, நல்ல காரியத்தை சொன்னான், நல்ல விஷயத்த சொன்னான், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த புண்ணியம் உங்களுக்கு பல பேர் ஆசைகள் கண்டிப்பாக வந்து சேரும். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது தாய், தனது குரு, தனது குலதெய்வம் மூன்றையும் மறக்காமல் செய்ய வேண்டியது ஒவ்வொருவரும் மனிதனுடைய கடமை. நமது வாத்தியார் சொல்வார், மாதம் ஒரு முறை ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் நீராடு, மாதம் இருமுறை அண்ணாமலையை கிரிவலம் வா, தினமும் பசுக்களுக்கு, பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, மீன்களுக்கு உணவிடு, இவைகளை சிறிது சிறிதாக பெருக்கிக் கொண்டே போ, அதே நிலையில் இருக்காதே என்று சொல்வார். இப்படி பல மரங்களை, விருட்சங்களை தரிசனம் செய்வதும் அது ஒரு பெரும் பலன். மரங்களை தரிசனம் செய்தால் என்ன என்று அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்படி இன்று புத்திர பாக்கியத்திற்கும் புத்திர தோஷத்திற்கும் நிவாரணத்தை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா, அருணாச்சலா.